ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கீழே வந்து ரெட் கலரில் சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஃபோட்டோவை வந்து கார்ட்டூன் இமேஜாக மாற்றி வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லையும் டிபிலையும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இமேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் வந்து நம்ம கார்ட்டூன் இமேஜாக மாற்றிக்க முடியும். அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் புலிகேசிலே சொல்லியிருப்பாங்க, அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த பிக்சரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டூன் ஆப், இன்னொன்று வந்து பிக்ஸ்ஆர்ட். நீங்கள் இன்னும் டூன் ஆப் டவுன்லோட் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து கார்ட்டூனாக மாற்றணுமோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க டிக் மார்க்காக கொடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். கன்வெர்ட் ஆகி வந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே பண்ண சொல்லும். மேலே வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும், ஒரு ஆட் வரும், அதை வந்து இன்டூ பண்ணிக்கோங்க. கீழே வந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒவ்வொரு எஃபெக்ட்டையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எது பிடிச்சிருக்கோ இதுலேயே வந்து நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போனா தான் வந்து நம்மளுக்கு வந்து பிஎன்ஜியில் கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அப்ளேன்னு கொடுத்துக்கோங்க. அப்ளே கொடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியிலே போய் நேராக சேவ் ஆயிரும். நீங்கள் இன்னும் பிக்ஸ்ஆர்ட் ஆப் டவுன்லோட் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எடிட் எ ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த வாட்டி உள்ளே வந்துடும். உங்களுக்கு உள்ளே வந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா தலை இல்லாத அந்த கார்ட்டூன் இமேஜ் இருக்குல்ல, அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அது மாதிரி வந்து நீங்கள் நல்லா வந்து பெருசு பண்ணி வந்து கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு இதில் வந்து வச்சுருங்க. வச்ச வாட்டி பார்த்திங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு எடுத்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று ஃபோட்டோவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த ஆட் ஃபோட்டோங்கிறதே திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி மேக் பண்ண கார்ட்டூன் இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்குது. அந்த ஒயிட் கலரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். மேலே இருக்க எலேசர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண வாட்டி பார்த்திங்கன்னா கீழே வந்து பர்சனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆயிரும். இந்த உங்களோட ஃபோட்டோவை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கட் பண்ணி கொடுத்துரும். தனியாக கட் பண்ண வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து கீழே திரும்பவும் எலேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து மட்டும் கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி வந்து கரெக்டாக எலேஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராமல் போயிடும். அதனால கரெக்டாக பார்த்து வந்து நீங்கள் எலேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் தலையை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அந்த கழுத்துக்கு கீழே இருக்க போர்ஷனை மட்டும் கரெக்டாக அழிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். கீழே இருக்க அந்த கார்ட்டூன் பாடியோடு வந்து இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபேஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியோட கலரும் அப்புறமேட்டு அந்த கார்ட்டூனோட இமேஜும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண வாட்டி பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியோட கலரும் உங்களோட ஃபேஸோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக வந்துடும். நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணி அந்த இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ண முடித்த வாட்டி பார்த்திங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெண்டிங்கான கார்ட்டூன் இமேஜும் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் டிபியில் வச்சாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஸ்டேட்டஸில் வச்சாலும் சரி, எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்க முடியும். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பண்ண கார்ட்டூன் இமேஜோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து caricature சொல்லுவாங்க. இதை பண்ணி முடித்த வாட்டி பார்த்தீங்கன்னா கேலரிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கார்ட்டூன் இமேஜும் அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் டெம்ப்ளைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பை.